கர்த்தரின் நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம் வேத பாடத்திலே உயிர்ப்பின் சத்தியங்கள் என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட 15 வாரங்கள் அவனுடைய வார்த்தைகளும் சத்தியத்தை கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த 16வது பாகத்தில் உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த வருடம் துவங்கினதிலிருந்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு பேசினார். விசுவாசத்துக்குரிய காரியங்கள் விசேஷமாக சொல்ல போனால் முதல் வாரத்தில் இந்த 2025ஆம் ஆண்டில் நாம் பெருக வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த உயிர்ப்பின் சத்தியங்கள் மூலமாக ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. இந்த பெருக வேண்டிய காரியங்களில் முதலாவது காரியம் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். இந்த விசுவாசத்தை குறித்து அநேக வாரங்களாக நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிக்கொண்டோம், வேத பாடங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அநேக சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம், அநேக சத்தியங்கள் நம்ம கேட்காதவைகள். ஆனாலும் கர்த்தர் புதிய புதிய காரியங்களை நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நிமித்தமாக இந்த விசுவாசத்தில் ஒரு சில காரியங்களில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லினார். முதலாவது எக்ஸசைஸ், நம்ம விசுவாசத்தினால வாழ வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். 4வது காரியம், நமக்குள்ள அந்த கிரியையுள்ள விசுவாசமாய் காணணும். போன வாரத்தில் கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம், நம்முடைய ஜெபங்களில் நம்ம எப்படி இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் விசுவாசத்துல ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். 2 காரியங்கள் இருக்கு. தேவ சுத்தமானால் இன்றைக்கு இந்த 2 காரியங்களும் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் 1 பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1ஆம் நிருபம் அதனுடைய முதல் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற இந்த 6வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொன்னா, சோதிக்கப்படுகிற விசுவாசம். எப்பேற்பட்ட விசுவாசம்? சோதிக்கப்படுகிற விசுவாசம். ஆண்டவர் இங்க சொல்றார் பேதுருவின் மூலமாக, எப்படி அதாவது அழிந்து போகிற ஒரு பொன்னானது எப்படி அதுக்கு வேல்யூ கூடுமானால் அதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பினால அனுப்பி அதை என்ன பண்ணுவாங்க, அனல் மூட்டி அதை பிரகாசிக்க பண்ணுவாங்க. அப்பொழுதுதான் அதுக்கு மதிப்பு. அதை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுனாலே மேன்மையாக மாற்றப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் வெறுமையா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பலனும் கிடையாது. உங்க விசுவாசம் சோதனைக்குள்ள போகும்போதுதான் நீங்க எப்பேற்பட்ட விசுவாசத்துல வாழ்றீங்க என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட விசுவாசத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை தேவனும் அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை எங்க கொண்டு போவாரு, சோதனைக்குள்ளாக கொண்டு போவார். சோதனை அப்படின்னு சொல்லும் போது எங்க கொண்டு போவார், வனாந்திரத்துல கொண்டு போவார். வனாந்திரம் என்று சொன்னா ஒன்றுமில்லாதவை அப்படி என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒண்ணுமே இல்லாத இடத்துல என்ன பண்ணுவார், நம்மளை கொண்டு போய் விடுவார். ஏன்னா நம்ம கிட்ட எல்லாமே இருந்திருக்கலாம், ஒருவேளை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொண்டு போகும்படி நம்மளை எங்க கொண்டு போவார் என்று சொன்னால் வனாந்திரத்துக்கு நம்மை கொண்டு போவார். இந்த வனாந்திரம் என்பது நீங்க யோசித்து பாருங்க, நமக்கு இங்க பக்கத்துல என்ன இல்லை, வனாந்திரம் இல்லை. ஆனால் இந்த மே மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நீங்க நடக்கிறீங்க பாத்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும் வனாந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சூழ்நிலைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். திட்டக்குடி ஊழியத்துல 2023ஆம் ஆண்டு கடந்து சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நாங்கள்
ஒரு 11 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம். சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இந்த கிராமங்களை சுற்றிலுமாக நடந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே இங்கே விட வெயில் ஜாஸ்தி. கர்த்தர் அங்கே நடந்து அந்த ஊழியர் செய்த அந்த கிராமத்துக்காக அப்போதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எங்களை வனாந்திரத்துல என்ன பண்றாரு? கொண்டு போகிறாரு. இதெல்லாம் ஒரு ட்ரைனிங். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவது? வனாந்திரத்துல கொண்டு போகிறது எல்லாமே நமக்கு ஒரு ட்ரெயின். அப்போ நமக்கு என்ன வரும்? தாகம் உண்டாகும், நமக்கு பசி உண்டாகும், நமக்கு உடல் சோர்வு, நடக்க முடியாது, உச்சி வெயில். எப்படிதான் இங்கேயே இப்படி இருக்கும் பொழுதுனா வனாந்திரம் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கா இருக்கும். அப்போ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு போனாரு? வனாந்திரத்துல தான் கொண்டு போனார். பிசாசு ஏசப்பாவை சோதிக்கும்படியா எங்க கொண்டு போனா? வனாந்திரத்துக்கு தான் கொண்டு போனார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்மளையும் இங்கதான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க, அதனால இவங்களை எங்க கொண்டு போனோம்? இந்த வனாந்திரத்துல கொண்டு போனாதான் என்ன பண்ண முடியும்? சரி செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறாரு? வனாந்திரத்தின் பாதைகளிலே கொண்டு போவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சத்தியங்களை நான் கேட்கிறது உண்டு. அவங்களுடைய சத்தியங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை பார்த்து விட்டார், அதனால் நீங்கள் இனி வனாந்திரமான காரியத்தை என்ன பண்ண முடியாது, உங்க வாழ்க்கையில சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுகிறதான காரியங்கள் எவ்வளவோ அப்பட்டமான காரியங்களாக காணப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு பொன்னானது எப்படி சோதிக்கப்படுமோ அப்படிதான் உங்களையும் உங்கள் விசுவாசத்தையும் சோதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது, துன்பமே வராது, கஷ்டமே வராது, நஷ்டமே வராது, உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு யாராவது உங்களிடத்துல உபதேசங்கள் பண்ணுகிறாங்க என்று சொன்னால் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில என்னென்னலாம் வரும் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே என்ன பண்ணிருக்கிறார்? நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற காரியங்களையும் அதிலிருந்து எப்படி ஜெயம் எடுக்கணும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஒரு சில உபதேசங்கள் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சோதனைய பார்க்கவே மாட்டீங்க, பிரச்சனையே பார்க்க மாட்டீங்க, உங்க குடும்பத்துல இது வராது அது வராதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஜனங்களை ஒரு ஆசையில சொல்லிடுறாங்க. அப்ப அந்த ஜனங்கள் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு வனாந்திரமான காரியம் ஆண்டவர் அனுமதிக்கும் போது அவங்களுக்கு வனாந்திரத்துல போய் என்ன பண்ணணும்னு என்ன பண்ணல தெரியல, திகைத்து போய் நிக்கிறாங்க. இந்த வனாந்திரத்துல சர்வை பண்ண முடியலன்னா என்ன பண்ணிடுவாங்க? செத்து போயிடுவாங்க. அப்ப ஆண்டவர் சோதனைக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும் போது அந்த வனாந்திரத்துல, அந்த சோதனை காலத்துல சகிக்க முடியல அப்படின்னு சொன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? செத்து போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இந்த சோதனை எல்லாம் என்ன பண்ணல, என்னால முடியல அப்படின்னு சொல்லி அநேக பேர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? மறித்து போகிறாங்க. அதுல எப்படி போராடணும்னு தெரியல. அப்ப இதெல்லாம் யாருடைய தவறு என்பதை நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க நல்லா வேதத்தை வாசிக்கிறவர்களோ இல்ல நல்ல சத்தியங்களை கேட்கிறவர்களா இருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? அந்த சோதனையிலிருந்து ஜெயம் எடுக்க நம்மளால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சோதனையில நாம போகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம டெஸ்டிங்குள்ளாக கடந்து சென்றுட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில சோதனையே வராதுன்னா கள்ள உபதேசங்கள் உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிறது என்று அர்த்தம். எப்போ நமக்கு சோதனை வராது அப்படின்னு சொன்னா நம்ம அவரோடு போய் சேர்ந்த பிறகுதான். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கு சோதனை. ஆண்டவர் சொல்றாரு, திராணிக்கு மேலாக உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், சோதிக்கவும் விட மாட்டேன். அப்ப எதுக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லணும்? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை சோதனையில கொண்டு போவார்னு அர்த்தம். உங்களை சோதனைக்குள்ள நான் கொண்டு போவேன்பா, ஆனா உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டுற மாட்டேன், கவலைப்படாத, அது வரைக்கும் நீ தாங்கிரு, அதுலயே நீ பொறுமையாரு, விசுவாசத்துல ஓடு, உறுதியாயிரு, நம்பிக்கையாயிரு. அதுல நீ இருக்கும் பொழுதுதான் நீ என்ன பண்ண முடியும்? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொன்னானது எப்படி அது மகிமையாய் பெறுகிறதோ,
நீங்களும் நானும் சோதனைக்குள்ள போகும்போது ஜெயமாய் வெளியே வரும் பொழுது அந்த மகிமையினால் நிறைந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு? அந்த பொண்ணு முதல் வார்த்தை என்ன சொன்னார்? அழிந்து போகிற பொன் இல்லையா? ஒரு அழிஞ்சு போற விஷயத்துக்கே எப்படின்னா நீங்களும் நானும் அழியாமல் அவருடைய நித்தியத்துல காணப்பட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழிந்து போகிற காரியத்திற்கே எப்படின்னா நீ அழியாமல் நித்தியத்துல ஏன் கூட இருக்க போகிற, நான் எப்படிலாம் உன்னை சோதிக்கணும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சோதனையில நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ ஆண்டவர் சோதனை கொடுத்துட்டாரு, பிரச்சனையை கொடுத்துட்டாரு, போராட்டத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி கலங்கிடக்கூடாது. எதுக்கு ஆண்டவர் சோதனை உங்களுக்கு கொடுக்கிறாரு என்று சொன்னா அதுல நீங்க என்ன பண்ணணும்? ட்ரெயின் ஆகி வெளியில வரணுன்றதுக்காக தான் சோதனை கொடுக்குறார். ஐயோ எனக்கு சோதனை கொடுத்துட்டாருன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்து புலம்பி உங்க சந்தோஷங்களை இழந்து போகணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. என் பிள்ளை என்ன பண்ணும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இன்னைக்கு இவ்வளவு நேரம் செபிக்கிறானா, அடுத்து என்ன பண்ணணும்? அவன் அதிகமா செபிக்கணும். இன்னைக்கு அவன் செபிக்கிற ஜெபம், அவன் வாசிக்கிற வாசிப்பு அவனை நிச்சயத்துக்கு கொண்டு போகாத அளவுக்கு இருக்கிறது. ஓ, அவனை நான் என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னா அவனை இந்த பாதையில நான் கொண்டு போனாதான் என்ன பண்ண முடியும்? அவனை ஆவிக்குரிய ரீதியில நான் வளர்த்து அவனை என்ன பண்ண முடியும்? நித்தியத்துக்கு கொண்டு போக முடியும் என்ற ஒரு சோதனையை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல வாசித்து பாருங்க, இப்பேற்பட்ட மனுஷங்களெல்லாம் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க? யோபு தான் சொல்றான், நான் பொன்னாக அவருடைய சோதிக்கப்பட்டதுனால எப்படி இருக்கிறேன்? பொன்னாக விளங்குகிறேன் அப்படின்னு சொல்லி யோபின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்க முடியும். 23ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அப்படியாக ஒரு மனுஷனை ஆண்டவர் சோதனைக்குள்ளாக கொண்டு போகிறார் என்று சொன்னார் அவனை ஆண்டவர் ஒரு தகரமாக அல்ல, ஒரு வெள்ளியாக இல்லை, அவனை என்ன பண்ணுகிறாரு? பொன்னாக விளங்க செய்ய போகிறார். நீங்களும் நான் அப்படிதான் ஆண்டவருடைய கரத்துக்கு ஒரு தகரமா இருக்கக்கூடாது, ஒரு வெள்ளியாயிரு வெளியேறப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்களும் நான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதை போல ஆண்டவர் நம்மை பொன்னாக விளங்க செய்யும்படியாக அந்த சோதனைக்குள்ளாக நீங்களும் நானும் இன்றைக்கோ இல்ல வரும் காலங்களிலோ இல்ல ஆல்ரெடி அந்த சோதனைக்குள்ள நம்ம கடந்து சென்று இருக்க முடியும். நீங்க அந்த சோதனையை கண்டு ஒருபோதும் பயந்துராதீங்க. ஐயோ சோதனை ஒருவேளை இது வரைக்கும் எனக்கு வரலையே, இனிமேதான் வருமோ, எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ. நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, நீங்க அலைச்சல் பட வேண்டியதில்லை, நீங்க அழ வேண்டிய தேவையில்லை, புலம்பல் பட வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? வழியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை என்ன பயம் வந்துருச்சா? உங்களுக்கு பயம் வந்துருச்சா? என் ஆண்டவர் எப்படி தெரியுமா? ஜனங்களை வனாந்தரத்துல கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போனாரா? பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவங்களை மூடினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ள கொண்டு போனாலும் உங்களை கைவிட்டுற மாட்டார். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அநேக விசுவாசிகள் 10 வருஷம் 20 வருஷம் சோதனை அப்படின்னா ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, அதான் சோதனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மையான சோதனை அது அல்ல. என் ஆண்டவர் உங்களை சோதனைக்குள்ளாக கொண்டு போகிறாரு என்று சொன்னால் உங்களை அரவணைக்கிறதற்காகவோ உங்களை கிட்டி சேர்ப்பதற்காகவோ அவரை உங்க பக்கமாக இழுத்துக் கொள்வதற்காகவோ இல்ல உங்களை தூரமா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை அழைத்து பக்கத்துல வைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த சோதனைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்பதை நீங்க நானும் உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே சோதனையை கண்டு நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சோதனையை கொடுத்து ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் சொல்றார். இடத்துல வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எப்படி? உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை என்னை ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு? உபத்திரவத்தினாலதான், புடமிடுகிறதுனாலதான் உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு?
தெரிந்து கொள்வார். அததான் ஏசாயா தீர்க்கதரிசி அருமையா சொல்றார் அந்த வசனத்துல. என்னை புடமிட்டார் ஆண்டவர், நான் அதனால எப்பேற்பட்டவன் என்பதை ஆண்டவருடைய பார்வைக்கு தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொன்ன உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் ஒருவரும் தெரிந்து கொள்கிறார் சொன்னா லேசா உங்களை தெரிந்து கொள்ள மாட்டாரு, உங்களை புடமிடுவார். ஒருவேளை நீங்க இந்த உலகத்திலே வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை புடமிட மாட்டார், பிரச்சனையை கொடுக்க மாட்டார், சோதனைக்குள்ளாக உங்களை கொண்டு போக மாட்டார். உன் வாழ்க்கையில சோதனை வரல அப்படின்னு நினைச்சா நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எங்க போற, நரகத்துக்கு போறேன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில சோதனை வரல அப்படின்னா நான் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில பிரச்சனை வரல, நான் நல்லா என் வாழ்க்கை போயினே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறான விஷயம். அப்போதான் உங்களுக்கு நல்லா புரிய வேண்டிய காரியம், நான் ஆண்டவர் விட்டு தூரமா போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எப்போ பிரச்சனையோடு இருக்கிறியோ, கஷ்டத்தோடு இருக்கிறியோ, துன்பத்தோடு இருக்கிறியோ, போராட்டத்தோடு இருக்கிறியோ, சோதனையில் இருக்கிற, எப்போ பார்த்தாலும் நெருக்கத்திலே இருக்கிறேன்னா நீ ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிறாய் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உன்னை புடமிடுகிறாரு. ஆண்டவர் ஒண்ணுமே நடத்துற அப்படின்னா ஆண்டவர் உன்னை விட்டு தூரமா இருக்கிறார், நீ ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறன்னு அர்த்தம். நீ புடமிடுகிறாய் என்று சொன்னா நெருக்கத்தில் இருப்ப, கஷ்டத்தில் இருப்ப, இருதயம் எப்ப பார்த்தாலும் இதை குறிச்சாவது போராடி கொண்டே இருக்கும், கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த பாதையில நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த கஷ்டத்தின் பாதையில உன்னோடு இருக்கிறேன். இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போகும்போது ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் மகனே. ஆண்டவர் உங்களை சோதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவ்வப்போது ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தைகளோடு பேசும். அப்பயே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஆண்டவர் அனுமதித்திருக்கிற சோதனை. நாம போய் அனாவசியமான காரியங்களை மாட்டுகிறது அல்ல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற சோதனை எப்படி இருக்கும்னா, நீ சோதனை ஐயோ என்னால முடியலையே நீ நினைக்கிற நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணும், உனக்கு உண்டாகி பேசும். நான் உன்னை நடத்துறேன், உன்னை தாங்குறேன், உன்னை ஏந்துறேன், உன்னை சுமந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொன்னார், யோசுவா பார்த்து உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. அவன் சோர்ந்து போகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் மோசேவோடு இருந்தேன்பா, உன் கூடயும் நான் இருப்பேன். ஏன் சொல்றார்? அவன் சோதனைக்குள்ளாக கடன் சொல்ல போகிறான். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத யோசுவாவே, மோசேவோடு நான் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உனக்கும் ஜெயம் கொடுப்பேன், உன்னையே நான் பாதுகாத்துக் கொள்வேன், சோதனைனால நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட்ட மாட்டேன். யோசுவா நீ என்ன பண்ணாத, பயப்படாத. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுறாரா? கஷ்டத்தின் நேரத்தில் பேசுறாரா? துன்பத்தின் நேரத்தில் பேசுறாரா? சோதிக்கப்படுகிற காலங்களில் உங்களோடு பேசுறாரா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் என்னையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பேசல, ஆண்டவர் சத்தத்தை கேட்கலன்னா நீங்க தூரமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஆண்டவரோடு நெருக்கமா இல்லைன்னு அர்த்தம், ஆண்டவருடைய உதவி கூட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு, சத்தத்தை கேட்க முடியுது, வசனங்கள் மூலமாய் பேசுறார், வார்த்தையின் மூலமாய் பேசுறாருன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய சோதனையின் காலத்துல என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யோபு சொல்றான், நான் பொன்னாக விளங்குகிறேன், நான் பொன்னாக விளங்குவேன்பா. ஏன்னா நான் அவர் கரத்தில் இருக்கிறேன். ஏன்னா அவர் என்ன புடம் எடுக்கிறார், நான் அவர் கரத்தில் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் துன்பப்படணும், நான் எதை குறித்து கவலைப்படணும்? எதை குறித்தும் என் வாழ்க்கையில கவலையே இல்லை. ஏன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியம், என்னுடைய எல்லாமே அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. இது நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நீங்க எதை குறித்து கலக்கம் அடைஞ்சிட மாட்டீங்க. நாளைக்கு என்ன என் வாழ்க்கையில நடக்கும், என் குடும்பத்துல என்ன சூழ்நிலை ஆகும், என் பிள்ளை வாழ்க்கையில என்ன நடந்துருமோ, என் கணவனாருடைய வாழ்க்கையில என்ன நடந்துருமோ, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில என்ன நடந்துருமோ, என் மனைவியோட வாழ்க்கையில என்ன நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. அடுத்த வருஷம் நான் ஜீவனோடு இருப்பேனா, உயிரோடு இருப்பேனா? இன்னைக்கு நிறைய பேருடைய கவலை அதுதான். ஐயோ இன்னைக்கு இவங்களையே சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் மறிச்சிடறாங்களே, அடுத்த நாள்ல நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய கலக்கங்கள். நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. உனக்காக நாள் வரும்போது அவர் என்ன பண்ணுவார், உங்களை அவரோடு எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. உங்க ஜீவனை குறித்தோ, மரணத்தை குறித்தோ, உங்க வாழ்க்கையை குறித்தோ, உங்க போராட்டத்தின் காரியத்தோ குறித்தோ, உங்க பிள்ளைகளுடைய காரியத்தோ எல்லாமே அவர் கரத்தில் இருக்கிறது.
நீங்க என்ன பண்ணு, ஐயோ என் பிள்ளைய நான் எப்படியாவது வளர்த்துடணும், எப்படியாவது நடத்திடணும். நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு, ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு. அதுபோது ஆண்டவர் அது மீது எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாம் நம்ம தலைமையில இருக்குது, எல்லாம் நான் தான் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டீங்கன்னா நிச்சயமாகவே ஆண்டவரால கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரை ஃப்ரீயா விட்டுருங்க. ஏசப்பா உங்க சமூகத்துல என் பிள்ளைய கொடுக்குறேன், என் மகனை கொடுக்குறேன், என் மகளை கொடுக்குறேன், என் அப்பாவை கொடுக்குறேன், எங்க அம்மாவை கொடுக்குறேன், எங்க தாத்தாவை கொடுக்குறேன், எங்க பாட்டியை கொடுக்குறேன், எல்லாத்தையும் ஃப்ரீயா ஆண்டோட கரத்துல கொடுங்க. அவர் பார்த்து கொள்வார். அவரை விட நம்ம யாரா ஞானவானா? அவரை விட நமக்கு அறிவு ஜாஸ்தியா? இல்ல ஏசப்பாக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு இங்க யாராவது நம்ம திறமையானவர்கள் இருக்கிறோமா? இல்லவே இல்லை, இல்லையா? அப்போ அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவர் என்னை தப்புவிப்பார். அந்த கரம், அந்த விசுவாசம், அந்த சோதனையின் காலில் விசுவாசத்தின் அறிக்கை உங்களுக்குள்ள வரணும். கஷ்டப்படும் பொழுது, என் துன்பம் வரும் பொழுது அப்ப என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைகள் அடிக்கடிக்கு வரணும். இந்த சோதனை காலத்தில் நாங்கள் கடந்து செல்லும் போகுதுன்னா இந்த 2 மாசத்துல எங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை. அந்த வார்த்தைகளை நாங்க சொல்லி சொல்லி எப்போல்லாம் நாங்க கஷ்டத்துல போறோமோ, எப்பெல்லாம் போராட்டத்துல போறோமோ, எப்பெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் நெருக்குதோ, அப்பெல்லாம் எங்க வாயில வர முதல் வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை. ஏன்னா ஆண்டவர் என்ன அப்படியே விட்டுற மாட்டார். ஏன்னா முடிவு அவர் கருத்து இருக்கு. ஏன்னா அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னை வெறுமையா விடுறதுக்காகவா அவர் தமது சாயலாய் உங்களை என்னை உருவாக்கினார்? உங்களை என்னைய கைவிடுறதுக்காகவா? பிரச்சனையை விட்டுறதுக்காகவா? சாகிறதுக்காகவா? இல்ல அடுத்தவங்க முன்னாடி வெட்கப்படுறதுக்காகவா? இல்லையே. அவர் தமது சாயலாய் எதற்கு உருவாக்கினார் என்று சொன்னார், நீங்களும் நானும் அவரை போல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக உறுதியா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்க சோதனை காலத்துல ஆண்டவர் உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. அதுதான் சாலமோன் சொல்றான் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, வெள்ளியின் குகையும் பொன்னியும் குடும்பம் சோதிக்கும் பொழுது இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லா சொல்றான் பாருங்களேன். எப்படி? வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் சோதிக்கவும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அப்போ இருதயத்தை சோதிக்கிறவர் அவர் தான். அவர் உங்களை விட்டுற மாட்டார். அவருக்கு தெரியும் உன் லிமிட் எவ்வளோ, நீ எவ்வளோ தாங்குவ, இல்லையா? ஒரு வாட்டர் கேன் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல 1.5 லிட்டர் தண்ணி ஊற்ற முடியுமா? ஏன் முடியாது? 1 லிட்டர் ஆன பிறகு அதுக்கு மேல தண்ணி ஊற்றினா என்ன பண்ணும்? கீழே வேஸ்டா தான் போகும். அப்படின்ற ஒரு சாதாரணமான மனுஷன் நீங்களும் நானும். உங்களுக்கும் எனக்கும் 1 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு தெரியும். இந்த உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின இயேசுவுக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு செய்யணும்ன்றது அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லமா? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயோ என்னை அளவுக்கு மிஞ்சி சோதிச்சுட்டாரு, என்னை அளவுக்கு மிஞ்சி என்னை போராட்டத்தில் விட்டுட்டாரு, இந்த வார்த்தைகள் மேல வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் லிமிட் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப உங்களுக்கு அளவு கடந்த சோதனை வருகிறது என்று சொன்னா நீங்க தாங்குவீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இல்ல நமக்கு யோபுக்கு வந்த அளவுக்கு யாருக்காவது நமக்கு சோதனை வந்திருக்குதா? இல்லையே. யோசேப்புக்கு வந்த அளவுக்கு நமக்கு சோதனை வந்திருக்குதா? இல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த அளவுக்கு நமக்கு சோதனை வந்திருக்கிறதா? ஹல்லேலூயா. ஒரு முள்ளு நடந்து போன காலில் குத்திக்கிட்டாலே உடனே என்ன சோதனை அப்பா இது, காலு முள்ளு குத்திக்கிறது உடனே ஆண்டவர் மேல என்ன சோதனை ஆண்டவர். இதுவே எப்படின்னா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் முள்முடியை தலையிலே தாங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நல்ல சிந்தனையினால் வாழணும், நல்ல மனுஷனா வாழணும்னு சொல்லி அவர் தலையின் மேல முள் கிரீடத்தை அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவனை பார்த்து நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது? கேள்விகளை எழுப்புகிறவர்களாய் காணப்படக்கூடாது.
அல்லேலூயா. சோதனை ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அந்த சோதனையில நாம ஜெயமாய் ஓட ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கிறோம், இரக்கத்தை கேட்கிறோம். ஆண்டவரே, நீங்க சோதிக்கிறீங்க என்பதை நான் நன்றாக உணர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர், இந்த சோதனையில நான் என்ன பண்ணணும்? நிதானமாய் ஓடணும், பொறுமையோடு ஓடணும், விசுவாசத்தோடு ஓடணும். அப்படி ஓடும் போது எனக்கு ஜெயமான காரியத்தை கர்த்தர் தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரமும் பொறுமையும் பொறுமையின் பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. நல்லா புரிஞ்சுக்க. அது மாத்திரமல்ல, உபத்திரம் என்ன கத்து தரும்? பொறுமையை கத்து தரும். பொறுமை பரீட்சையத்தை கத்து தரும். பரீட்சை என்ன தருமா? நம்பிக்கை உண்டாகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. பவுல் பாருங்களேன், எல்லாம் ஒரு மாதிரி சிந்திச்சா அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் ஒரு வேறு விதமாய் சிந்திப்பான். எப்படி? எனக்கு உபத்திரம் வர்றதுன்னு சொல்லி நான் என்ன பண்றேன்? பெருமைப்படுறேன், நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? சொல்றாங்க, உபத்திரவத்திலையும் நான் என்ன பண்றேன்? மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா அந்த உபத்திரம் என்னை எங்க கொண்டு போகுது? மேன்மையான காரியத்தில் என்னை கொண்டு போகுது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்களை சோதனைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போகிறார் என்று சொன்னா அதிலே உங்களுக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும் என்று சொன்னா ஆண்டவர் இந்த உபத்திரவத்திற்கு பிறகு எனக்கு ஒரு மேன்மையை ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டு வச்சிருக்கிறார்? எனக்காக வச்சிருக்கிறார். இந்த உபத்திரமே வாழ்க்கை ஆயிராது. இந்த உபத்திரம் எனக்கு தற்காலிகமானது. இந்த சோதனை எனக்கு தற்காலிகமானது. இது சீக்கிரத்தில் மாற போகிறது என்பதை நீங்களும் நானும் உறுதியாய் நம்ப வேண்டும். இதிலேயே கிடப்பேன், இதிலேயே விழுந்து கிடப்பேன், இதிலேயே நான் என்ன பண்ணப்பேன்? பரண்டு கிடப்பேன். அது அல்ல, தேவன் என்னை இந்த சோதனையிலிருந்து என்னை என்ன பண்ண போறார்? மேன்மையான பாதை. ஹல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கை சோதனைக்கு பிறகு ஒரு மேன்மையான காரியம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில இந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு மேன்மையான காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைக்குள்ளாக போராட்டத்திற்கு பிறகாக ஒரு மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளை, தேவ ஜனங்களை, உங்களுடைய வாழ்க்கையில உங்க போராட்டத்திற்கு பிறகும் உங்க உபத்திரவத்திற்கு பிறகாக கர்த்தர் ஒரு மேன்மையான காரியத்தை வச்சிருக்கிறார். உங்கள் விசுவாசம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கட்டும். அதான் சொல்றான் யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவனாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக மாறப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சோதனையை சகிப்போம். ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றுவார். உங்கள் சோதனை உங்களை மேன்மையின் பாதையில் கொண்டு போகும். நீங்க பாவம் செஞ்சதுனால நீங்க சோதிக்கப்படுறீங்கன்றதில்ல, நீங்க சோதிக்கப்படுகிறதுனால ஒரு மேன்மையை அடைய போகிறீங்க. நீங்க சோதிக்கப்படுகிறதுனால கர்த்தரோட செல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க சோதிக்கப்படுகிறதுனால ஒரு மேன்மையான காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு அபாரமான காரியத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்தில் கொண்டு போனதுக்கு காரணம் என்னவென்று சொன்னார், கானான் தேசத்தில் என் பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு வனாந்திர பாதையை நீங்களும் நானும் கடந்து செல்லுகிறோம் என்று சொன்னார். இந்த பரலோகமாகிய கானான் தேசத்தை நீங்களும் நானும் நிச்சயமாகவே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உறுதியா இருக்கிறார், நிச்சயமா இருக்கிறார். அதனால இந்த சோதனையின் காலத்துல நீங்க வெறுப்படைச்சிடாதீங்க, ஆண்டவர் விட்டு ஓடிடாதீங்க. விசுவாசமாய் உறுதியாய் நம்பிக்கையாய் எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிலை நிற்பேன். எதையும் நம்பி ஓடிட மாட்டேன், பின்மாற்றத்தில் போயிட மாட்டேன், இயேசுவை தேடாம போயிட மாட்டேன், சபைக்கு போகாம விட மாட்டேன், தேவை அவர் பாடாம விட மாட்டேன், அவர் என்ன பண்ண பைபிள் வாசிக்காம விட்டுருவேன் அப்படின்ற ஒரு காரியங்கள் பிசாசம் இருதயத்துல வைப்பா. நீ பாத்தியா எவ்வளவு தேடின ஆலயம் ஓடின, ஆனா நீ சோதனை படுற, உன் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம், உன் பிள்ளைகளோட கஷ்டம், நீ பாத்தியா சமாதானம் இல்லாம இருக்கிறன்னு சொல்லி அநேக வார்த்தையினால உங்களை பேசி என்ன பண்ணுவான்? உங்களை இன்னும் அதிகமாய் காயப்படுத்துவான். ஆனால் அதற்கு மாறாக என் தேவன் சொல்லுவார், உன்னை உயர்த்துவேன், உன்னை தாக்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தைக்கு உறுதியாய் நம்பி இருங்க. இந்த சோதனையின் காலத்தில் எப்படி யோபு சொன்னானோ, நான் பொன்னாக விலகுவேன் என்று சொல்லி, அப்படியா நீங்களும் நானும் பொன்னாக விலகுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை தேடி
இந்த விசுவாசத்திலே சோதனை காலத்திலே உறுதியாய் நிலைநிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி